லக்னத்துல கேது இருக்கா? அப்ப உங்கள பத்தின ஒரு ரகசியம் நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு எப்பயுமே ஒரு லோன்லினஸ் ரொம்ப பிடிக்கும். தனிமைய விரும்பி இருப்பீங்க எப்பயுமே. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எது வேணும், எது வேணாம் அப்படின்றத பத்தின ஒரு சிந்தனை உங்களுக்கு வரக்கூடியது. அப்படி வரும்பொழுது அத பத்தின ஓவர் திங்கிங்கும் உங்களுக்கு கூடவே வரும். ஆன்மீகத்துல அதிகமா உங்களுக்கு நாட்டம் இருக்கும். இந்த மாரி ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள்ல நாட்டம் குறைந்துவிடும். இது எல்லாமே உங்களோட ஸ்ட்ரென்த். லக்னத்துல கேது இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஸ்ட்ரென்த். சோ இத வந்து நீங்க அழகா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா லைஃப்ல வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கேது தசா வருது அப்படின்றதுக்காகலாம் பயப்பட வேண்டாம். ஆன்மீகத்த நோக்கி பயணிக்கும் பொழுதும், ஆன்மீக சிந்தனையோட இருக்கும் பொழுதும், கேது தசான்றது ஈஸியா நம்ம கடந்து வந்துரலாம். வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதலுக்கு உண்டான காலம் தான் இந்த கேது தசா. அதனால கேது தசா வருது அப்டின்னா, நீங்க கேது தசாவோ, இல்ல கேது புத்தியோ நடக்கும்பொழுது, நீங்க இந்த மாரி ஒரு பயப்பட தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது. அதனால இத வந்து ஈஸியா கடந்து வந்துரலாம். உங்களுக்கு யாருக்காவது கேது தசா நடக்குதா? அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான ஒரு எளிய முறைய நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். டிஎம் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம பேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஜோதிட கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.